கட் பண்ணி வச்சு தக்காளி பழத்தை போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்டு கொஞ்சம் தோல் போட்டுக்கோங்க. இந்த குறைக்கையை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விடுங்க. சரியா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாடகை போகும் வரை ஐட்டங்களை போட்டுக்கோங்க. போட்டு இந்த மாதிரி நல்லா கிண்டி விடுங்க. சரியா உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. சரியா நான் 1 கப் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா வெயிங்க, நல்லா கொதிக்க விடுங்க. சரியா கிளறி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. டின்னில் அடைச்சி வச்ச மீன் நான் இந்த மாதிரி ஒரு தட்டு எடுத்து போட்டிருக்கேன். சரியா இது வந்து 4 குடச்சி போட்டுக்கோங்க. சரியா நான் உடைச்சாட்டு முள்ளெல்லாம் எடுத்து போட்டேன். சரியா பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சத்துக்கு பிறகு அந்த மீன் துண்டுகளை போட்டுக்கோங்க. சரியா பாருங்கள். பார்த்து இந்த இது போட்டு கிளற வேண்டாம், உடஞ்சி போயிடும். சரியா சட்டியை வந்து 2 பக்கம் பிடிச்சி ஆட்டுறீங்க. ஏன்னா ஆட்ட முடியாது, என்ன கையில் பொண்ணு வச்சு ஆட்ட முடியாது. சரியா நான் இந்த கையாலே ஆட்டிட்டு கிளம்பி போட்டு கிண்ட வேணும், உடஞ்சிக்கும். சரியா நல்ல சுவையாக இருக்கும். இது வந்து இட்லி, தோசை, அப்பம், சாதம், ப்ரெட்டு அதுவும் செம்மையான ஒரு அருமையான ஒரு குழம்பு தான் இந்த டின் மீன் குழம்பு. அதுமாதிரி டேஸ்ட்டாக நல்லா அடிஃபுல்லியாக செஞ்சால் தான் இந்த சாதம் கறி வந்து சூப்பராக டேஸ்ட்டாக வரும். சரியா வந்ததுக்கு போனாலும் மாக்க சமைக்கக்கூடாது. இந்த மட்டில் நாக்கி பாருங்கள், செம்ம டேஸ்ட். சாப்பிடாதவங்களும் சாப்பிடுவாங்க கேட்டு. இந்த மாதிரி ஆணம் கொதிக்கும் போது கருவேப்பிலை, மல்லி இலை மேலால் தூவிடுங்க. சரியா அவ்வளோதான், முடிஞ்சு 5 நிமிஷத்தில் இந்த கறி வெந்துடும். சரியா வெகு சீக்கிரமாக வெந்துடும். சூப்பரான அருமையான ஒரு குழம்பு தான் இந்த குழம்பு. என்னோடய சேனல் முன்னே பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல்லை கிளிக் பண்ணுங்கள். மக்களே கொஞ்சம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு வீடியோ போட்டிருக்கு எப்படி சமைக்கிறேன்னு சொல்லி. சரி இதே மாதிரி சமைச்சு பாருங்கள். நான் ஸ்ரீலங்கா பொண்ணு தான், ஆனால் எனக்கு வந்து நல்லா சாப்பாடு செய்யுது. யாரும் சொல்ல மாட்டாங்க உண்மையாக சாப்பாடு டேஸ்ட் இல்லைன்னு. நல்ல டேஸ்ட்டான ஆட்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்கு. சும்மா ஃப்ரீயாக தான், காசு இல்லைன்னு சும்மா ஃப்ரீயாக கொடுத்துருக்கு. சரியா வேறு லெவல் குழம்பு, செம்ம சூப்பர் அருமையாக இருக்குது இந்த குழம்பு. சரியா நீங்களும் வாங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். அப்போ உங்களுக்கு திரும்பி இதே மாதிரி செஞ்சு பார்த்தா டேஸ்ட். சரியா பாருங்கள் மக்களே, இந்த டின் மீன் குழம்பு ரெடி. பாருங்கள் சூப்பராக இருக்குது, பார்க்கவே செம்மையாக அருமையாக இருக்குது. ஓகே டாட்டா பாய். இன்னொரு சந்திப்பு விடைபெறுகிறேன். ஓகே மக்களே, பார்த்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். சரியா